ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க லிஃப்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிஃப்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 44 minutes இருக்கு. இந்த படத்தை கேரி கிரே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெவின் ஹர்ட், குஹு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு திருடனா இருக்காரு. பெயிண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருடி இவர் வித்து சம்பாதிச்சுட்டு வராரு. இவரு கீழே ஒரு டீமே போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்போல் ஆபீசர். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்காக மிகப்பெரிய அளவுல வில்லன் கேங்ல இருந்து கோல்டு கைமாற போறதா ஒரு நியூஸும் வருது. அந்த கோல்டு கெட்டவன் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் காமெடி படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோவும் ஹீரோயினும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த கோல்டை இவங்க கடத்துற சீன் தான். அது ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் லீட் கேரக்டர்ஸ்லாம் தரமா எழுதுனதுனால எல்லாரோடையுமே நம்மளால மிங்கிலாக முடியுது. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேவேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஓரளவு டீசென்டா எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரலாம் நல்லா இருக்கு. ஆனா டாக்கி போர்ஷன்ஸ் வரவங்களாம் பயங்கரமா லேக் அடிக்க தான் செய்யுது. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இல்லை, ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.